கண்ட தங்க கனவுகள் காந்திஜி கண்ட தங்க கனவுகள் நிறைவேற்றலாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றலாம் எல்லோரும் சேர்ந்து காந்திஜி கண்ட தங்க கனவுகள் காந்திஜி கண்ட தங்க கனவுகள் காந்திஜி கண்ட தங்க கனவுகள் நிறைவேற்றலாம் எல்லோரும் சேர்ந்து உண்மையான வாக்குகளை சொந்தமாக்கிக்கலாம் இந்த சாந்தி சாலையில் நடந்து போகலாம் உண்மையான வாக்குகளை சொந்தமாக்கிக்கலாம் இந்த சாந்தி சாலையில் நடந்து போகலாம் எல்லோரும் சேர்ந்து பேசலாம் அன்பு மொழியில் வாழுங்கள் வாழ விடுங்கள் எல்லோரும் அன்போட வாழலாம் காந்திஜி கண்ட தங்க கனவுகள் காந்திஜி கண்ட தங்க கனவுகள் நம்ம மேல தாக்குதலை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளலாம் அனைத்து இது எங்களை அன்போட வெல்லலாம் நம்ம மேல தாக்குதலை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளலாம் அனைத்து இதயங்களை அன்போட வெல்லலாம் இந்த மண் பிரதிபலிக்கிறதே காந்திஜியின் கௌரவ வாழ்க்கை சத்தியாகிரகத்தில் எதிரிகள் இல்லை இதயங்கள் இணைத்து பாசத்தை வளர்ப்போம் காந்திஜி கண்ட தங்க கனவுகள் காந்திஜி கண்ட தங்க கனவுகள் நிறைவேற்றலாம் எல்லோரும்
சேர்ந்து நிறைவேற்றலாம். எல்லோரும் சேர்ந்து காந்திஜி கண்ட தங்க கனவுகள், காந்திஜி கண்ட தங்க கனவுகள், காந்திஜி கண்ட தங்க கனவுகள் நிறைவேற்றலாம் எல்லோரும் சேர்ந்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியிலே செயல்படக்கூடிய தமிழ் துறையின் தமிழ் ஆய்வாளர் மன்றம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த 3 நாள் சன்மார்க்க கருத்தரங்கில் இன்றைய தினம் 2ஆம் நாள். நேற்றைய தினம் வாழ்க்கைக்கு ஒரு வள்ளலார் என்கின்ற தலைப்பில் கருத்தரங்கம் சிறப்பாக நடந்தேறியது. அந்த வகையில் இன்றைய தினம் காந்தியையும் வள்ளலாரையும் இணைத்து பேசுகிற வகையில் கருத்தரங்க பொருண்மை அமைகிறது. இந்த நல்லதொரு கருத்தரங்கை நடத்துவதற்கு நல்வாய்ப்பு தந்த NGM கல்லூரியினுடைய தலைவர் டாக்டர் B.K. கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்களுக்கும், தலைமையுரையாற்றி தொடங்கி வைத்த கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் போமா பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் முனைவர் சா முத்துவேல் ஐயா உள்ளிட்ட தமிழ்துறை தலைவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஆய்வாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய வரவேற்புகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மேலும் இன்றைய தினம் இந்த பொருண்மையிலே பேசக்கூடிய பேராசிரியர் உடுமலைப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய RKR கல்வியியல் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் அன்பு சிசு மணியம் ஐயா அவர்கள் கந்தபுராணம், பெரிய புராணம், திருக்குறள், கம்பராமாயணம் என்று பல்வேறு இலக்கியங்களிலும் நன்கு கற்று பேசக்கூடிய நாடெறிந்த நல்ல புலவர். அது மட்டுமன்றி இவர் உடையை போலவே, அவர் நெற்றியிலே பூசக்கூடிய திருநீரை போன்றவே பூசு நீரு போல் உள்ளம் புனிதர்கள் என்று தெய்வ சேக்கிழார் சொல்வார். அந்த வகையிலே அதை போன்று உள்ள தூய்மையுடன் இருக்கக்கூடிய பெருந்தகை. அவருடைய சொல்லும் செயலும் எப்போதும் ஒத்துத்தான் இருக்கும். அந்த வகையிலே இன்றைய தினம் அண்ணல் காந்தியடிகளையும் அருட்பிரகாச வள்ளலாரையும் சேர்த்து பேசுகிற இணைப்பு பாலமாக ஐயா அவர்களுடைய பேச்சு இன்று அமைகிறது. அந்த வகையில் பேச இருக்கிற ஐயா அவர்களுக்கு ஆய்வாளர் மன்றத்தின் சார்பாக என்னுடைய வரவேற்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கண்டு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள இருக்கிற அத்தனை சுவைஞர்களுக்கும், பேராசிரியர்கள், பேராளர்கள், ஆய்வாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி இந்த கருத்தரங்கை என்னுடன் சேர்ந்து ஆற்றுப்படுத்தக்கூடிய இன்னொரு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பட்ட ஆய்வாளர் ப. பிரதாப் அவர்களுக்கும், அனைத்து பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்புகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டும் பிறைதளி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டும் அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு புகழ் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வம் ஒன்றோவென்ன செய்யும் தேவே உலகலா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் போமா பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், தமிழ் ஆய்வாளர் மன்றம் நடத்தும் சன்மார்க்க கருத்தரங்குடைய ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ப. பிரதாப் அவர்களுக்கும், சு. சதீஷ்குமார் அவர்களுக்கும், இதனை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஆய்வாளர்களுக்கும், தமிழ்துறை அன்பர்களுக்கும், நண்பர்களுக்கும், அத்தனை பேருக்கும் இச்சிறிய பணிவான வணக்க மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் சன்மார்க்கமும் காந்தியடிகளும் என்பதாகும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் வான்புகழ் கொண்ட வள்ளுவ பெருந்தகையார். மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். அது எந்தவித ஒரு ஒழிவு மறைவு என்பதே இல்லை. தான் வாழ்ந்த வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உரைத்திருக்கின்றார். அதனால் உலக மக்கள் அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். உள்ளத்தில் தூய்மை உண்மை, பேச்சிலே தூய்மை வாய்மை, செயலிலே தூய்மை நேர்மை பெற்று வாழ்ந்தவர்தான் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள். அவர் கூறுவார்,
எனது வாழ்க்கையே நான் கூறும் செய்தி என்று கூறியிருக்கின்றார். அண்ணலை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தும் வகையிலே தமிழகத்தின் தவப்பயனாய் தோன்றிய மகாகவி பாரதியார், வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம், தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்வுற்று நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்கின்றார். நம்மை வாழ்விக்க வந்த வித்தகர் மகாத்மா காந்தியடிகள். அவர் சொல்லுகிறார், நான் சொல்ல போகும் சோதனைகள் அப்படிப்பட்டவை அல்ல, ஆனால் அவை ஆன்மீகமானவை, அதைவிட சன்மார்க்கமானவை என்றே சொல்லிவிடலாம். ஏனெனில் சன்மார்க்கமே மதத்தின் சாரம் என்று தன்னுடைய சுயசரிதையின் முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மகாத்மா காந்தியடிகள். சன்மார்க்க நெறியிலேதான் ராமலிங்க வள்ளலாரும் மகாத்மா காந்தியடிகளும் பயணப்பட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். சன்மார்க்கம் என்பது ஒரு அன்பு மார்க்கம், குரு சீடனாய் இருக்கக்கூடிய நன்னெறி மார்க்கம், காதல் நெறி மார்க்கம், ஞான மார்க்கம். சன்மார்க்கத்தில் எந்தவித களங்கமோ பொய்யோ கிடையாது. உண்மையான மார்க்கம் மற்ற மார்க்கங்களினுடைய தத்துவங்களையும் நெறிகளையும் தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கக்கூடியது. சன்மார்க்க நெறியில் நின்றவர் மாணிக்க வாசகர். அவரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டவர் வள்ளல் ராமலிங்கடிகளார். அடிகளாரின் சன்மார்க்க நெறியிலே சென்றவர்தான் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். அன்பு எப்போதும் கேட்காது, கொடுக்கத்தான் செய்யும் என்பது மகாத்மா காந்தியடிகளுடைய தாரக மந்திரம். மனிதகுல ஒற்றுமைக்கு ஒவ்வொரு மனிதனும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து ஆன்மநேயத்தோடு வாழ வேண்டும் என்பார். ஆன்மநேயம் என்றால் இவ்வுலகில் உள்ள அனைத்து பொருள்களிலும் அனைத்து உயிர்களிலும் இறைவன் குடியிருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவற்றுக்கு எந்தவித ஊரும் விளைவிக்காமல் அவற்றின் துன்பத்தை போக்க வழிவகை காண்பதாகும். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்பது வள்ளலாரும் காந்தியடிகளுடைய ஒத்த கருத்தாகும். வள்ளலாருக்குத்தான் எவ்வளவு எளிமை, எவ்வளவு இரக்கம், எவ்வளவு தன்னடக்கம், எவ்வளவு திருவருள் நம்பிக்கை. அவர் ஒரு வெள்ளாடை துறவி. வாடியவரை கண்டபோதெல்லாம் வாடியவர். கைகளை வீசி நடப்பது கூட ஆணவத்தின் கூறு என்று கைகளை கட்டிக்கொண்டே நடப்பாராம். நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்பார். வழிகாட்டுவது வேறு, வாழ்ந்து காட்டுவது வேறு. காந்தியடிகள் மிகவும் எளிமையாக வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கையிலே ஆடம்பரம் என்பது இம்மி அளவு கூட கிடையாது சார். அரை நிர்வாணமாக வாழ்ந்தவர். பேச்சிலே இனிமை, பார்வையிலே சாந்தம், உடையிலே எளிமை, நடையிலே பணிவு. நமது நாடு அன்றைக்கு மிக ஏழ்மையான நாடு, வறுமையிலே வாடிய நாடு. நமது நாட்டிலே வாழ்ந்த மக்களுக்கு போதுமான உணவில்லை, உடையில்லை, உறைவிடம் இல்லை. மகாத்மா காந்தியடிகள் முதன் முறையாக தமிழகத்திற்கு வருகிறார். மதுரையிலே வெறும் கோவணத்துடன் ஏர் உழுத உழவனை கண்டு மனம் பதைவதைத்தார். கடைசி இந்தியன் முழுமையாக உடையணியும் வரை தானும் உடையணிவதில்லை என்று முழங்காலுக்கு மேலே இடுப்புக்கு வரை உள்ள அந்த அரையாடையைத்தான் அணிந்திருந்தார். தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டார். வள்ளல் பெருமான் சொல்லுவார், இந்த வாழ்க்கை முறை தவறானதாகும், இதை முதலில் அடியோடு மாற்றி அமைக்க வேண்டும் என்பார். மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவை பல முறை சுற்றி பார்த்து வந்தவர். ஏறத்தாழ 80,000 கிலோமீட்டர் நடந்து வந்தவர். அவர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கை அடிமை வாழ்க்கையாகும், இதை முதலில் அடியோடு மாற்ற வேண்டும், சுதந்திரமான வாழ்வு வாழ வேண்டும் என்பார். காந்தியடிகள் எத்தனையோ நல்ல காரியங்களை எல்லாம் நம் நாட்டிலே செய்திருக்கின்றார். அதிலே ஒன்று பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனையிலும் கூட்டு பிரார்த்தனையே சிறந்தது என்பார். தன்னலம் கருதாமல் நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக கூட்டு பிரார்த்தனை செய்தார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பார் தாயுமானவர். இது காந்தியடிகளுக்கும் பொருந்தும். உதவி என்றால் பெரிதாக உதவி செய்ய வேண்டும் என்பதில்லை.
கடுகளவு உதவி செய்தாலும் உதவிதான். முடிந்த மட்டில் நாம் பிறருக்கு எண்ணத்தினாலோ வாக்கினாலோ உள்ளத்தினாலோ உதவி செய்யாமல் செய்யலாம். இதுவும் ஒரு சன்மார்க்க நெறிதான் என்பார் மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கும் துன்பப்படுகிற அரிஜனங்களுக்கும் இன்னல் படுகிற மக்களுக்கும் உதவி செய்தார், பணிபுரிந்தார், ஆதரவு காட்டினார். சார், அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மனுஷனுக்கு ஆதரவு காட்டுறதுக்குதே ரொம்ப பெருசு. காந்திஜி இல்லையானால் தீண்டாமையை ஒழித்திருக்க முடியுமா? அரிஜனங்களுக்கு நன்மை கிடைத்திருக்குமா? அதைவிட பெருசு ஆலய பிரவேசம் என்பது எவ்வளவு பெரிய மகத்தான சாதனை நடந்திருக்குமா? ஏழை எளியவர்களுக்கு இந்த உலகிலே வாழ தகுதி உள்ளவர்கள் தான். அவர்கள் ஒன்றும் தனி பிரிவினர்கள் அல்ல, யாவருக்கும் சம அந்தஸ்து உடையவர்கள் தான் என்று கூறினவர் மகாத்மா காந்தியடிகள். மக்களுக்கு இரண்டு கண்களைப் போல வள்ளலாரும் மகாத்மா காந்தியடிகளும் விளங்கினார்கள். இருவருமே சன்மார்க்க நெறியிலே சமநோக்கு வேண்டும், சமதர்மம் மலர வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், ஜாதி மத பாகுபாடு கூடாது என்பதிலே ஒத்த கருத்துடையவர்களாக விளங்கினார்கள். புலால் உண்ணுதலை மறுத்தவர் காந்திஜி. பிற பிராணிகளை கொல்லுதல் பாவம் என்று போதித்தவர் காந்திஜி. பெண் கல்வியை பெரிதும் வலியுறுத்தினவர் காந்திஜி. காந்தி மகானை நம் நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் எல்லோருமே தெய்வமாக மதித்து போற்றுகின்றார்கள். தம் வாழ்விலே மூன்றில் ஒரு பகுதியை சிறையிலே கழித்தார். 21 நாட்கள் உண்ணாவிரதம் தொடங்கி இருந்து வந்த மிகப்பெரிய மகான் சார் அவர். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் தேச விடுதலை அடைய வேண்டும், நாடு அடிமைத்தலையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணினார் காந்தியடிகள். சுதந்திரம் என்பது சும்மா கிடைத்ததல்ல. எத்தனை ஆயிரம் வீரர்களை பலியாயினர், எத்தனை ஆயிரம் தியாக சீலர்கள் பாடுபட்டனர், எத்தனை ஆயிரம் பெரியார்கள் சிறை சென்றனர்கள், எத்தனை ஆயிரம் மகான்கள் செய்த தியாகத்தினாலேதான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது. அத்தனையிலும் காந்திஜியினுடைய தியாகம் மிகப்பெரியது. சமீபத்திலே ஒரு புது கவிதை படித்தேன். அதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? வெங்காயமும் காந்தியும் என்பது. அதிலே கவிதை இப்படி துவங்குகிறது: வெங்காயமே வெங்காயமே, நீயும் காந்தியும் ஒன்று. உரிக்க உரிக்க சும்மா இருந்து விட்டு உரித்தவனையே அழ வைத்து விட்டாயே, உரித்தவனையே அழ வைத்து விட்டாயே என்று அந்த கவிதை முடிகிறது. அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமானால் அதிலே நான் தமிழனாக பிறக்க வேண்டும், தமிழ் கற்க வேண்டும், அதிலும் திருக்குறள் பயில வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மகாத்மா காந்தியடிகள். அவருக்கு ரொம்ப பிடித்த திருக்குறளிலே ஒரு குறள் அவரே தன் கைப்பட எழுதி வைத்திருக்கின்றார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நீக்க அதற்கு தக என்பதாகும். வள்ளலாருடைய வாழ்விலே 3 வாசகம் இருப்பதை போல மகாத்மா காந்தியினுடைய வாழ்விலும் 3 வாசகங்கள் இருக்கின்றன. வள்ளலாருடைய வாசகத்தில் 3 பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்பதாகும். காந்தியடிகளுடைய வாசகம் 3 சத்தியம், அகிம்சை, சமத்துவம் என்பதாகும். மகாத்மா காந்தியடிகளுடைய மேசையிலே 3 குரங்கு பொம்மை வைத்திருப்பார். அது எதை உணர்த்துகிறது நமக்கு? தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே என்பதாகும். அவருக்கு பிடித்தமான எழுத்தாளர்கள் 3 பேர். ஒருவர் டால்ஸ்டாய், இன்னொருவர் தோரோ, இன்னொருவர் ஜான் ரஸ்கின் என்பது. அதே போல அவருடைய வாழ்க்கையில் புகழ்பெற்ற போராட்டங்கள் 3. 1 ஒத்துழையாமை இயக்கம், 2 உப்பு சத்தியாகிரகம், 3 வெள்ளையனே வெளியேறு என்பதாகும். அருட்பெரும் ஜோதியை காண 7 திரைகளை விலக்க வேண்டும் என்பார் வள்ளலார் அவர்கள். உன்னதமான வாழ்க்கைக்கு 7 பாவங்களை விலக்க வேண்டும் என்பார் காந்தியடிகள். அவை உழைப்பற்ற செல்வம். பார்த்தீர்களா? ஒருவன் செல்வந்தன் ஆக வேண்டும் என்றால் தன்னுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு செல்வந்தன் ஆக வேண்டும். அவன் கஷ்டப்பட்டு உழைக்கணும் என்ற அர்த்தம். உழைப்பற்ற செல்வம் கூடாது என்கின்றார். 1 நேர்மையற்ற விவசாயம்.
வாணிகம் வேணி வாணிகம் என்று திருவள்ளுவர் கூட சொல்லுவார் இல்லையா? சமமாக இருக்க வேண்டும், வாங்குவதும் கொடுப்பதும். நேர்மையான வியாபாரம், அதுதான் 2. ஒழுக்கமற்ற கல்வி சார். ஒரு கல்வி என்பது ஒருவனுக்கு அடக்கத்தை அறிவை தருவதை போல ஒழுக்கத்தை தர வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்பார் திருவள்ளுவர். அப்படி ஒழுக்கமற்ற கல்வி கல்வி அல்ல. ஈடுபாடற்ற வழிபாடு. வழிபாடு என்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒரு உப்பு பொம்மை கடலுக்குள் சென்றதாம், என்னாகும்? தானாக கரைந்து விடும். அதுபோல வழிபாட்டிலே நாம் உட்கார்ந்தால் கரைந்து போக வேண்டும். அதைத்தான் மகாத்மா காந்திஜி எப்படி சொன்னார்? ஈடுபாடுள்ள வழிபாடாக இருக்க வேண்டும், ஈடுபாடற்றது வழிபாடே அல்ல என்று கூறிவிட்டார். அடுத்த மனிதநேயமற்ற அறிவியல். ஒரு அறிவியல் புதிதாக கண்டுபிடிக்கின்ற எல்லாமே அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. எனவே மனிதனை வாழ வைக்கக்கூடிய அல்லது மனிதனுடைய நேயத்தை பேணுகின்ற அறிவியலாக இருக்க வேண்டும் என்பார் மகாத்மா காந்தி அவர்கள். மனசாட்சியற்ற இன்பம். ஒரு இன்பத்தை அனுபவிப்பதென்றால் மனசாட்சி நமக்கு அது சரி என்று விடுகிறதா? அதை போல மனசாட்சியற்ற இன்பத்தை நுகர வேண்டாம். கொள்கையற்ற அரசு சார், தர்மம் அறம் இதை ஒருபோதும் அரசியலை விட்டுவிடக் கூடாது. எப்பேற்பட்டவராயிருந்தாலும் சரி, கொள்கை, அந்த கொள்கை என்பது தர்மத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதைத்தான் சொன்னார். 7 செய்திகள் சொல்லி இருக்கின்றார். அவர் 7 திரை விலக வேண்டும் என்றார் வள்ளலார். மகாத்மா காந்தியடிகள் 7 பாவங்களை விலக்க வேண்டும் என்கின்றார். உழைப்பற்ற செல்வம், நேர்மையற்ற விவசாயம், ஒழுக்கமற்ற கல்வி, ஈடுபாடற்ற வழிபாடு, மனித நேயமற்ற அறிவியல், மனசாட்சியற்ற இன்பம், கொள்கையற்ற அரசியல் என்கிற 7 என்பதாகும். அடுத்து சொல்லுகின்றார். ரொம்ப அருமையான செய்தி சார் இது. லட்சியம் புனிதமாக இருந்தால் மட்டும் போதாது, அதை அடையும் வழியும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பது அவரது லட்சிய கொள்கை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிக்கோள், ஒரு எய்ம், ஒரு கோல் இருக்க வேண்டும். அதை அடைகிற வழியும் புனிதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய உத்தமர் சார். மகாத்மா காந்தியடிகளுக்கு நாள்தோறும் இந்தியாவில் மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கும். அத்தனையும் தவறாமல் ஒன்று விடாமல் வாங்கி படிப்பார். காந்திஜியினுடைய முக்கியமான அலுவல்களை என்ன தெரியுமா? காலையில் எழுந்தவுடனே இந்த கடிதங்களை படிப்பதுதான். சில கடிதங்கள் பொது ஸ்தாபனங்களின் நடவடிக்கைகளை பற்றி அபிப்பிராயம் என்ன என்று கேட்பதாக இருக்கும். சில கடிதங்கள் அரசியல் சம்பந்தமானவை, சில சமூக விஷயங்களை பற்றி இருக்கும், மத விஷயங்களை பற்றி அபிப்பிராயம் கேட்கின்ற பல கடிதங்கள் இருக்கும், சில இலக்கிய சம்பந்தமானதாக இருக்கும், சில வெளிநாடுகளிலிருந்து வந்த கடிதங்களாக இருக்கும். இவற்றையெல்லாம் மகாதேவ தேசாயை பார்த்தீர்களா? அவர் கணுக்கு தொண்டராக இருந்து செய்தவர். அவரை கூப்பிட்டு பக்கத்தில் அமர்த்தி முழுவதுமாக படிக்க சொல்லி கேட்டுவிட்டு அங்கேதான் சார் நிற்கிறார் மகாத்மா காந்திஜி. அத்தனை கடிதங்களுக்கும் தன் கைப்பட தாமே பதில் எழுதுவார் சார். வேற யார் அப்படி அத்தனை ஆயிரம் கடிதங்களுக்கும் எழுதியிருக்கின்றார். இதே போல வள்ளலார் அவர்களும் தன் கைப்படவே கடிதங்கள் எழுதியிருக்கின்றார் என்பது ஒரு செய்திக்காக உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். வள்ளல் பெருமானார் பரபரப்பாக சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அந்த நகர வாழ்க்கை பிடிக்கவில்லை. அமைதியான கிராமத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு மேட்டுக்குப்பம் கருங்குழிக்கு வந்தார். மகாத்மா காந்தியடிகளும் அப்படித்தான். ராமராஜ்யம் அல்லது கிராமராஜ்யம் அமைத்திட வேண்டும் என்று முனைத்தார். அதனால் தான் வாரதாவில் இருக்கக்கூடிய சேகான் கிராமத்தில் ஆசிரமம் அமைத்தார். காந்தியாருடைய வரலாற்றிலே ஒரு சிறு பகுதியை இப்பொழுது நோக்குவோம். நமது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு காளிதான் தலைவிரித்து ஆடினாள். ஆனால் வடநாட்டிலே 9 காளிகள் தலைவிரித்து ஆடினார். என்னவென்று தெரிகிறதா? 9 காளிகள் என்றால் அது நவகாளி என்பதாகும். மகாத்மா காந்தியடிகள் எங்கே கலகம் நடந்தாலும் சரி அங்கே சென்று விடுவார். வயதான காலத்தில் தடி ஊன்றிக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு விடுவார். என் கடன் பணி செய்து கிடப்பது என்பது அவர்தம் கொள்கை. நவகாளிக்கு புறப்பட்டார் 10/10/1946. பார்த்தீர்களா? அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு அவர் அங்க புறப்படுகிறார். காந்தியடிகள் நவகாளிக்கு போனால் திரும்பி வரமாட்டார்.
அங்கு பயங்கரமான கலவரங்கள் நடக்கின்றன என்று எண்ணிய சர்தார் வல்லபாய் பட்டேல், பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற உயர்தர தலைவர்கள் எல்லாம் தடுத்தார்கள். மகாத்மா காந்திஜிகளை யாரால் கட்டுப்படுத்த முடியும், யாரால் தடுக்க முடியும்? அவர் ஒரு சன்மார்க்கி சார். அவருடைய எண்ணத்தில் என்ன நினைக்கிறாரோ, என்ன பிரதிபலிக்கிறதோ அதை துணிவுடன் செயலாற்ற தயங்க மாட்டார்கள். மகாத்மா காந்தியடிகள் நவகாளிக்கு போனார். அங்கு போய் பார்த்தார் சார். எலும்பு குவியல்களாக, பிண குவியல்களாக கிடந்தது. மக்களை அவ்வளவு அராஜகமாக நடத்தி இருக்கிறார்கள். காந்தியடிகள் அதை பார்த்து கண்ணீர் வடித்தார். மக்கள் என்ன பாடுபட்டார்களோ என்று வருத்தப்பட்டார். அவர் உதடுகள் துடித்தன, கண்கள் கசிந்தன, உள்ளம் உருகியது சார். அவருடைய சக்தி சோதனை வாழ்க்கையில நீங்க படிச்சு பார்க்கணும். 1 மாதம் அங்கே இருந்தார். அங்கே இருந்து கொண்டு அமைதி காணும் வரை அந்த இடத்தை விட்டவர் வரல. அமைதியாக உருவாக்கிய நவகாளியை ஒழுங்குபடுத்திய பிற்பாடுதான் அவர் திரும்பி வந்தார் என்பது வரலாறு. நமது பாரத நாட்டுக்கு அநேக பெருமைகள் இருக்குமே, ஆனால் அவைகளிலே தலை சிறந்த பெருமை என்ன தெரியுமா? மகாத்மா காந்தியடிகள் இங்கு தோன்றியதுதான் நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சார். உலக தலைவர்கள் யார் இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, காந்தியடிகளை தகனம் செய்த ராஜ்காட்டில் உள்ள அவரது சமாதிக்கு சென்று மலர் வளையம் வைத்து வணக்கம் செலுத்துகிறார்கள். காந்தியடிகள் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டதுமே 12 பேர் உயிரை விட்டு விட்டார்கள் சார். அப்படிப்பட்ட பெரிய தியாகத்தின் சிகரம் நம்முடைய காந்தியடிகள். அவர் நவகாளியிலே தங்கியிருந்த இடத்தில் காலையில் எழுந்தார், காலைக்கடன்களை முடித்தார், கடவுளை தியானித்தார், பின்னர் ஆகாரம் உண்டார். அவரது காலை ஆகாரம் என்ன தெரியுமா? கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அரை எலுமிச்சம்பழம், 2 அவுன்ஸ் தேன், 4 அவுன்ஸ் தண்ணி, இதை கலந்து அதை சாப்பிட்டு விட்டு வெளியே புறப்பட்டு விட்டார். பார்த்தீர்களா? காலை உணவு. எப்போதும் காலில் செருப்பு போட்டுக் கொண்டுதான் வெளியே செல்வார். காந்தியை நீங்கள் படத்திலே பார்த்திருப்பீர்களே, சாதாரண இந்தியன் செருப்பு தான் சார் போட்டிருப்பார். உயர்ந்த செருப்புகளை அணியவே மாட்டார். எளிமையாக இருப்பார். காலில் செருப்பு போடாமல் அன்றைய தினம் வெளியே புறப்பட்டு விட்டார். அவருடைய பேத்தி மனு காந்தி என்று ஓடி வந்து, பாபுஜி செருப்பை மறந்து விட்டீர்களே என்றார். காந்திஜியினுடைய பாதம் பூ போன்றது, மென்மையாக இருக்கக்கூடியது. அந்த மெல்லிய பாதம் நோகுமே என்று காந்திஜி போவதை பார்த்து கொண்டு நின்றவள் கண்ணீர் மல்க கூறினாள். அதற்கு காந்திஜி சொன்னார், மனு, நான் தெய்வத்தை வணங்கப் போகிறேன் அம்மா, அப்போது காலிலே செருப்பு போடலாமா என்றார். அந்த பெண் கேட்டாள், நவகாளியில கோயிலே கிடையாதே, இருந்தாலும் 1-2 மசூதிகள் தான் உண்டு. அந்த விளங்காத குழந்தை மனு கேட்டது, பாபுஜி பள்ளிவாசலுக்காக செல்லுகிறீர்கள் என்று கேட்டாள். காந்திஜி சொன்னார், மனு, நான் கடவுள் என்றது கோவிலிலே இருக்கின்ற கடவுளை சொல்லவில்லை. கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவரும் கடவுள்தான். துன்பத்தில் துடிக்கின்ற ஒவ்வொரு ஏழையும் கடவுள்தான். அந்த கடவுளை வணங்கப் போகிறேன் அம்மா என்றார். மகாத்மா காந்திஜிக்கு என்ன பெருமை! அவர் சொன்னதை செய்தார். அதுதான் அவருக்கு தலை சிறந்த பெருமை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கக்கூஸ் அள்ளு என்றால் அவர்தான் முதலில் அள்ளுவர். செடிக்கு தண்ணீர் ஊற்று என்றார் அவர்தான் முதலிலே தண்ணீர் மொண்டு ஊற்றுவார் சார். காந்தியார் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு கடவுளாக எண்ணினார். அவர் ஒரு சமய சஞ்சீவியும் கூட, ஒரு சன்மார்க்கியும் கூட. நம் காந்தி மகான் எல்லோருக்கும் நல்லவராக வாழ்ந்தார். திருவள்ளுவர் சொல்லுவாரே, உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்னும் குரலுக்கேற்ப வாழ்ந்தவர். ஆகவே எல்லோருடைய இதயத்திலும் உள்ளத்திலும் நீங்கா இடம் பெற்றிருக்கின்றார். இன்னும் கூட ஒரு திருக்குறள் அவருக்காக சொல்லி இருக்கின்றார், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று என்று. எவ்வளவு உயர்ந்த குரல்! இலக்கியமாக திகழ்ந்தவர் மகாத்மா காந்தியடிகள். அணிகலன்கள் மனிதனை அழகுபடுத்துகின்றன. ஆனால் அணிகலன்களிலே உயர்ந்த அணிகலன்கள் எது என்று தெரியுமா? கண்ணுக்கு அணிகலன் கருணை, இரக்கம். வாக்குக்கு அணிகலன் உண்மை, சத்தியம்.
மனத்துக்கு அணிகலன் அகிம்சை. பத்தீங்களா? மற்றவங்களுக்கு இம்சை செய்யக்கூடாது, அகிம்சை. கரங்களுக்கு கைகளுக்கு அணிகலன் தான தர்மம். தர்மம் என்பது வறியவருக்கு, ஒன்னும் இல்லாத பிச்சைக்காரனுக்கு வறியவருக்கு வழங்குவது. தானம் என்பது தன்னினும் உயர்ந்தோருக்கு தரும் காணிக்கையாகும். இந்த தானம் தர்மத்தை விட பெரியது. கைபடைத்த ஒவ்வொரும் கைகளால் முடிந்த தான தர்மம் செய்தல் வேண்டும். தானங்களிலே பல வகைகள் உண்டு. கோதானம், கோண்ண பசு, பூதானம் மலர், கிரகதானம் வீடு, கன்னிகா தானம் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது, இரத்த தானம், கண் தானம், இப்படி பல வகைகள் உண்டு. இந்த தானங்களிலெல்லாம் சிறந்த தானம் என்ன தெரியுமா? அன்னதானம். தொழு நோய், சயரோக நோய், சுர நோய், காய்ச்சல், விஷக்காய்ச்சல், ஆஸ்துமா நோய் முதலிய பல கொடிய நோய்களுடன் பலகாலம் போராடி வாழலாம். ஆனால் பசி நோயுடன் சில மணி நேரம் கூட போராடி வாழ முடியாது. பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்பார் அவ்வை பிராட்டியார். பசி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது? கண் பஞ்சடைகின்றது, காது செவிடு விடுகின்றது, உணர்வு குன்றி விடுகின்றது. உணவு உண்ட பிற்பாடுதான் உணர்வே பிறக்கின்றது. அதனால்தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலையிலும் புறநானூற்றிலும் செப்புகின்றது. பசித்து களைத்து வாடிய ஒருவனுக்கு உணவு தந்தால் அவன் நாடி குளிர்கின்றது, நரம்பு குளிர்கின்றது, ஊன் குளிர்கின்றது, உள்ளம் குளிர்கின்றது, உணர்வு குளிர்கின்றது, உயிர் குளிர்கின்றது, உயிருக்கு உயிரான சிவம் குளிர்கின்றது சார். ஆகவே தானத்தில் சிறந்தது அன்னதானம். நல்ல கவனிச்சுட்டு வாங்க. அன்னதானத்தை விட 1000 மடங்கு பெரியது எது தெரியுமா? அறிவு தானம். உயர்ந்த அளவில் ஒரு 150 ரூபாய் பெருமானமான உணவை ஒருவனுக்கு வாங்கி தந்தோமானால் அந்த உணவு 5 மணி நேரம் தான் அவன் வயிற்றுல நிற்கும். மறுபடியும் அவனுக்கு பசி எடுக்கும். என்ன பண்றது இப்போ? ஆதலால் அன்னதானத்திலும் உயர்ந்தது அறிவுதானம். ஏழை ஒருவனை படிக்க வைத்தால் அவன் ஆயுள் முழுவதும் பட்டினியின்றி மகிழ்ந்து வாழ்வான். அவன் மட்டுமா, அவன் குடும்பமே வாழும். அவன் பலரை வாழ வைப்பான். எனவே மிக உயர்ந்த தானம் அறிவு தானம். இந்த அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது என்ன தெரியுமா? நிதானம். நிரம்ப படித்து அறிவு பெற்ற ஒருவன் நிதானமின்றி படபடவென பேசுவானாயின் அவனை உலகம் பழிக்கும். வாழ்க்கையிலே எத்தனை கோபம், எத்தனை ஆத்திரம் வந்தாலும் நிதானத்தை இழந்துவிடக் கூடாது. எனவே அறிவுதானத்தை விட நிதானம் மிகவும் உயர்ந்தது. அந்த நிதானத்தை விட கோடி மடங்கு உயர்ந்தது சமாதானம். நாட்டிலே சமாதானம் இல்லையானால் மக்கள் நிலைகுலைந்து போவார்கள். சமாதான வாழ்வே சாலச் சிறந்தது. மதச்சண்டை, சமயச் சண்டை, ஜாதி சண்டை, மொழி சண்டை, கட்சி சண்டை, இப்படி எத்தனை சண்டைகள் நாட்டில் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. சண்டையிட்டு உடைகின்றது மண்டைகள். மனிதர்களுக்கு சமயம், ஜாதி, மொழி அனைத்திலுமே சமாதானம் வேண்டும். இந்த சமாதானத்துக்கென்றே வாழ்ந்தவர் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள். சமாதானத்துடன் வாழ்கின்ற ஒருவர்தான் சன்னிதானத்தை அடைவர். காந்தியடிகளுடைய பேச்சிலே சமாதானம், எழுத்திலே சமாதானம், வாழ்விலே சமாதானம். இத்தகைய சமாதான நன்னெறியை, சன்மார்க்கத்தை உலகமெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வாழ்ந்தவர் மகாத்மா காந்தியடிகள். அவருடைய வாழ்வு செயல் நிறைந்த வாழ்வு, தவ வாழ்வு, அற வாழ்வு, அன்பு வாழ்வு, அற்புதமான சத்திய வாழ்வு, இனிமை சாந்தம், இங்கிதம், எளிமை, மகிழ்ச்சி, ஞானம், உயர்ந்த பண்பாடு இவைகளெல்லாம் நிறைந்த ஓர் மா மனிதராக காந்திஜி தோன்றினார். மின்சாரம், ரேடியோ, குழாய் நீர், தொலைபேசி போன்ற எதுவுமே இல்லாத வார்தா போன்ற கிராமங்களிலே மண் குடிசையிலே வெறும் தரை மீது 4/5 திறந்த உடம்போடு உட்கார்ந்து செயல்பட்டார் என்பார் அருட்செல்வர் என் மகாலிங்கம் ஐயா அவர்கள். இப்படிப்பட்ட உலக உத்தமரை, உயர்ந்த தியாகியை, மகோன்னதமான மகானை
3 துப்பாக்கி குண்டுகளுக்கு பலி கொடுத்து விட்டோமே. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இப்படிப்பட்ட உன்னதமான புருஷர்கள் தோன்றுவார்கள் என்பார்கள். நாமக்கல் கவிஞருடைய ஒரு அருமையான பாடல் சார். மகா வித்வான் ஆசையை வெளிப்படுத்துவதாக அமைந்த பாடல். அகிம்சையை உயிர் மூச்சாக கொண்டார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். பாடல் இப்படி துவங்குகிறது. குத்தூட்டி ஒருபுறம் குத்த வேண்டும், கோடாரி ஒருபுறத்தை பிளக்க வேண்டும், ரத்தம் வர தடியால் ரணம் உண்டாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலிய திட்ட அத்தனையும் நான் பொறுத்து நலிய அகிம்சை காத்தும் அனைவரையும் அதை போல நடக்க சொல்லி ஒத்துமுகம் மலர்ந்து உதட்டில் சிரிப்பினோடும். பார்த்தீங்களா, இத்தனைக்கும் உதட்டல சிரிப்பு. உயிர் துறந்தால் அதுவே என் உயர்ந்த ஆசைன்னு சொல்லியிருக்கார். மகாத்மா காந்தியினுடைய ஆசை பார்த்தீங்களா, துன்பத்தில் அப்படியே துவண்டு போகிறது. உலகத்துல யாருக்கும் இப்படி நிகழ்ந்து இருக்காது. அவ்வளவு வறுமையா ஒரு பாட்டு கொடுத்திருக்காரு பாருங்க. குத்தீட்டி ஒரு புறத்தில் குத்த வேண்டும், கோடாரி ஒரு புறத்தை பிளக்க வேண்டும், ரத்தம் வர தடியால் ரணம் உண்டாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலிய திட்ட அத்தனையும் நான் பொறுத்தே அகிம்சை காத்தும் அனைவரையும் அதுபோல நடக்க சொல்லி ஒத்துமுகம் மலர்ந்து உதட்டில் சிரிப்பினோடும் உயிர் துறந்தால் அதுவே என் உயர்ந்த ஆசை என்று உரைத்த காந்தியை நாம் எண்ணி பார்த்தால் எலும்பெல்லாம் நெக்கு நெக்காய் இழகுமன்றோ. இன்று உலகின் துயர் நீக்க சிறந்த மார்க்கம் சன்மார்க்கம். மகாத்மா காந்திஜியினுடைய வெற்றி சன்மார்க்கத்தின் வெற்றி. கடல் நீர் உள்ளளவும் கதிர் மதி வானம் உள்ளளவும் காந்தியாருடைய பெயரும் வள்ளலாருடைய பெயரும் ஓங்கி பிரகாசிக்கும். அவருடைய வழியை நாமும் பின்பற்றுவோம், நாடும் பின்பற்றும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.